சில நேரத்தில் ஒரு தூதன் வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எம்டினஸ், ஒரு வெறுமையை உண்டு பண்ணும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதுக்கு இந்த பாதை, ஏன் எனக்கு இப்போ இந்த குழப்பம், எதுக்காக இப்படி ஒரு சூழ்நிலை. சில நேரத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதம் செய்கிறதற்கு முன்னாடி வந்து ஒரு இடத்த ஆயத்தப்படுத்துவார். அப்போ தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம், அப்போ தான் நம்ம அந்த காரியத்திற்காக ஆசைப்படுவோம். இல்லைன்னா அதை தொடங்கியிருக்கவே மாட்டோம். எத்தனையோ பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க சாட்சி சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் என்னை துரத்தலைன்னா இந்த பிஸ்னஸை நான் ஆரம்பிச்சிருக்க மாட்டேன், அவங்க மட்டும் இப்படி என்னை கஷ்டப்படுத்தலைன்னா இதில் நான் வந்திருக்க மாட்டேன். அப்போது நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வரணுன்றதுக்காக ஆண்டவரே ஒரு இடத்த கர்த்தர் ஆயத்தம் பண்ணுறார். அதனால் நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேருக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு நீங்கள் கேட்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கு இந்த ஒரு எம்டினஸ், இந்த ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்குறார். இது உங்களை கஷ்டப்படுத்தாது, இது உங்களை அழிக்காது. அதற்கு மாறாக இது உங்களை அடுத்த ஒரு லெவலுக்கு உங்களை கொண்டு போகும்னு நான் மனசார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம்.